கூடிய நான் சொல்ற இந்த கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், சிறுதானியங்கள்னு சொல்றது. வரகு, பனிவரகு இதெல்லாமே. இதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்துச்சு. இதெல்லாம் மானாவாரியா விளையுது. அதாவது மானாவாரி அப்படின்னா என்னன்னா வான்மாரி அப்படின்னு அர்த்தம். வான்மாரி அப்படின்னா வானத்துல இருந்து மழை பெஞ்சதுன்னா அது விளையிறதான் வான்மாரி நிலம். அது அப்படியே வான்மாரி வான்மாரி மாறி 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 வானம் மானாவாரியா வந்துருச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? அதாவது வானத்துல இருந்து மழை பொழிஞ்சதுனா தான் அது அது விளையும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸும் வர ஆரம்பிச்சது. பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் போது டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு அது எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டாக செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய எப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை எடுத்து வெளியில கொடுத்து அதை வந்து நஞ்சை ஓட்டுற அளவுக்கு நமக்கு வருது. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா இந்த ஃபுட்டு தேவையை இது பண்றது கிரீன் ரெவல்யூஷன் 60 சமயங்கள்ல பண்றாங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அரிசியை வந்துட்டு நிறைய ஃபார்மெட்ல பண்ணலாம். அதாவது இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், இப்படின்ற மாதிரியே ஒரு பக்கம் அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நஞ்சை பயிரா நான் சொல்ற அந்த ஸ்மால் மில்லட்டை வந்து நீங்க பண்ண முடியாது. சிறுதானியங்களை வந்து நஞ்சை பயிரா பண்ண முடியாது, புஞ்சை பயிரா தான் பண்ண முடியும். அப்ப அரிசிக்கு வந்து நிறைய விலை, அதாவது மக்கள் மத்தியில அந்த அரிசி ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அதை 6 மாசம் விளையிறத வந்து 3 மாசமா ஆக்கி ஹைபிரிட் வெரைட்டி எல்லாம் அதுல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது வந்து அதிகமான உணவு தேவையை வந்து சரி பண்ணும். ரெண்டாவது, அதை வந்து அதிக நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அரிசியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு வருஷம் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியா மாத்தி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படின்ற மாதிரி அந்த லாஞ்சிவிட்டி பீரியட் வந்து அதிகமானதுனால இந்தியாவுக்கு இந்த ஏழை மக்கள் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மக்கள், ஒரு நிமிஷம், அந்த ஏழை மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிடிஎஸ் சிஸ்டம் அப்படியே டெவலப் ஆயிட்டு, பிடிஎஸ் அப்ப அந்த சிஸ்டம் வந்து டெவலப் ஆனதுனாலையும் மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுனாலையும் நம்ம பூச்சி அரிப்புல இருந்து தடுக்கலாம் அப்படின்றதுனாலையும் கிரவுண்ட் வாட்டர் எடுத்து விவசாயம் பண்ணி கரண்ட் வந்துருச்சு. வேற கரண்ட் வந்த போது வந்து நீங்க அதிகமான இடத்த வந்து பம்ப் வச்சு நீங்க பம்ப் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணி நஞ்சை நிலமா பண்ணிக்கலாம், வெட்லேண்டா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அரிசி வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சது. ரெண்டாவது எப்படின்னா இந்த அரிசியை வந்து ஸ்டோர் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதை வந்து வேற விதமா மாத்துறது, புளிசோறு, லெமன் சோறு, தயிர் சாறு, அந்த மாதிரியான மாத்திரை இந்த விஷயங்கள் முன்னாடியே இருந்தாலும் இது பெரிய லெவல்ல பிரபலமாச்சு. தட் பிகேம் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி தமிழ் கல்ச்சர். நான் வந்து இங்க இங்க சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நமக்கு தெரியுன்றதுனால. இப்ப வளகாப்பு அப்படின்னா அந்த வளகாப்பு சோறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான சோறும் ரெடி பண்ணுவாங்க, தெரியுமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் பார்த்தோம்னா புளிசோறு அது இதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான், ஓ இப்படிலாம் தேங்காயில தனியா சோறு கிண்ட முடியும், தக்காளியில கிண்ட முடியுன்றதே நமக்கே தெரியும். சரிங்களா? ஏதாவது ஒரு மிளகாச்சோறுன்னு கூட ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க அன்னைக்கு தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இன்டகிரேட் ஆனதுனால வந்து அது அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மில்லட்லாம் கொஞ்சம் ஒரே கம்மியாக ஆரம்பிச்சு. ஏன்னா மில்லட்ல வந்து நீங்கள் 3 மாசத்துக்கு மேலே வச்சீங்கன்னா இது வந்துடும், பூச்சி வந்துடும். ஏன்னா அது மானாவாரியில் நீங்கள் உரம் போட மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மகசூல் வந்து இன்னொரு வகையில் வந்து என்னன்னா, இது வந்து மகசூல் அப்படின்றது ஒன்று இருக்கு. மகசூல் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மகசூல்? ப்ரொடக்டிவிட்டி. சரிங்களா? ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது, ஒரு நிமிஷம் இருங்க. ஈல்டு. சூப்பர். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மகசூல், இங்கிலீஷில் வந்து ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஈல்டு வந்து அது அதிகமாக கொடுத்துச்சு. எது? அரிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துச்சு. இமேஜ் பண்ண முடியுதா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரிசி வந்து அதிகமாக ஈல்டு கொடுத்ததுனால ஒரு ஏக்கரில் நீங்கள் வந்து மில்லட்டை சாகுபடி பண்ணுறதுக்கு அரிசி சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அதிகமாக கொடுக்கும். நெல் சாகுபடி பண்ணீங்கன்னா அது அதிகமாக விளைச்சலை கொடுக்கும். ஸோ அப்போ அதை வந்து அந்த ஃபுட்டு செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுச்சு. புரியுதுங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு இது கிடையாது, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. மைக்ரேஷனோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி அந்த காலத்தில். அந்த காலத்துலனா இப்போ நீ யோசிச்சு பாருங்க, உங்க தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு வித்தின் 3 கிலோமீட்டருக்குள்ள தான் அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க, அத்தை அதெல்லாம் இருப்பாங்க. ரீசன் வந்து என்னன்னா மைக்ரேஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான அந்த சர்வீஸ் செக்டரோ செகண்டரி செக்டரோ வந்து ப்ரமோட் ஆகலை. அப்படின்ற போது அங்கேயே தான் இருப்பாங்கன்ற போது அவங்க அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தேவையில்லை. எது? ஃபுட்டை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தேவையில்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமி பூம் ஆகும்போது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து வருது, மக்கள் மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய ஃபுட்டு ஸ்டோரேஜ்லாம் வந்து தேவைப்படுது. ஸ்டோர் பண்ணி அந்த இதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு தேவை வரும்போது அப்போ அரிசியோட தேவை வந்து அதிகரிக்குது. அரிசினா நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், ரொம்ப நாள் வச்சாலும் புழு பிடிக்காது, பூச்சி வராது அப்படின்ற ஒரு மனநிலை வந்து செயல்நிலையம் வந்து ஆரம்பிச்சதுனால
பீப்புளும் வந்து சுவிட்ச் ஓவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா அரிசி அரிசி சோறு அப்படின்ற மாதிரி அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அரிசி வந்து இப்படி தான் பூம் ஆச்சு இந்தியாவுக்குள்ள. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸ், அதாவது எப்படின்னா நீங்கள் அதை ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேனே, இப்போ புளிசோறு செய்கிறீங்க அப்படின்னா 6 நாளைக்கு 7 நாளைக்கு வச்சிருக்கலாம். அதாவது கவர்மெண்ட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே மக்கள் மத்தியில் இது ஏன் செட் ஆச்சு, கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாமே செட் ஆயிடுறது இல்லை மக்களுக்கு. அப்போ மக்கள் மத்தியில் இது ஏன் வந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை. நீங்கள் வந்து அரிசியை குக் பண்ணிவிட்டு அதை எளிமையாக வந்து ரெடி பண்ணி விட்றலாம். நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து 2 3 நாள் கூட வச்சு பழைய சாதமாக சாப்பிட்லாம். இல்லாட்டி வேறு ஏதாவது லெமன் சோறு அந்த மாதிரி நீங்கள் கிண்டி நீங்கள் வெரைட்டி ரைஸாக வந்து நீங்கள் பண்ண முடியும். சரியா? ஸோ என்ன அப்படின்னா லிட்ரலி நீங்கள் அதோட நல்லா புளிசோறுலாம் நீங்கள் கிண்டுறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பருக்கையிலையும் நீங்கள் அந்த புளியை வந்து ஒட்ட வச்சிடணும். ஒரு பருக்க குட்டியாக இருக்குன்னா அந்த புளியை நீங்கள் ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கிளறி எண்ணெயை போட்டு கிளறினீங்கன்னா எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து அதில் உட்கார்றதை தடுக்கும். எண்ணெய் அப்படி உட்கார்றதை தடுத்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த பாக்டீரியா வந்து அதை டீகம்போஸ் பண்ணாது, அதனால கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஒரு டைம் நீங்கள் கட்டி சோத்தை கட்டி உள்ளே போட்டு இலையில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாளைக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் கை வச்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து கெட்டு போயிடும். ரீசன் வந்து என்னன்னா நீங்கள் கை வச்சு சாப்பிட்டுட்டு மீதியை மூடி வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பெயிண்ட் விட்டு போயிடும். காரில் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி பெயிண்ட் விட்டு போயிடும். எதுக்கு? ரைஸுக்கு வந்து பெயிண்ட் விட்டு போயிடும். பெயிண்ட் விட்டு போயிடுச்சுன்னா அது வழியாக பாக்டீரியா உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அட்டாக் பண்ணி அந்த கட்டி சோத்தையே காலி பண்ணி விட்ரும். ஸோ இதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். அதனால தான் வந்து என்னென்னா இப்போ ஏன் வந்து தலை முடி வந்து கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எண்ணெய் வைக்கணும் தலைக்கு. எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அது எண்ணெயோட வேலை என்ன அப்படின்னா அது வந்து இட் வில் பிகம் த பிளாக்கிங் லேயர். ஒரு ஸ்க்ரீன் மாதிரி செயல்படும், ஆயில் ஸ்க்ரீன் மாதிரி செயல்படும். அப்போ என்னன்னா இப்போ நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்ற போது தலையிலேருந்து வேர்வை வர்றதும் வந்து என்ன ஆகிடும், தலையிலேருந்து வேர்வை வர்றதும் அந்த எண்ணெயில் ஒட்டாது. இப்போ எண்ணெய் டெய்லி வைக்கிறோம் அதில் வேர்வை வந்தாலும் முடியில் வந்து ஒட்டாது. ஏன்னா முடியை சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம். அப்போ எண்ணெய் வச்சுருக்கும் போது அந்த ஈரம் வந்து வந்தாலுமே வந்து பாக்டீரியாஸ் வந்து அதில் ஒட்டாது, ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது. சரிங்களா? டெவலப் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து பிடிச்சிக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் எண்ணெய் வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆகிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரூட்டை வந்து ஹேர் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும், சில சில கெமிக்கலை வந்து செக்ரீட் பண்ணும். அப்படி அந்த கெமிக்கலை செக்ரீட் பண்ணிச்சு அப்படின்னா தான் அந்த கெமிக்கல் போயிட்டு இந்த வேரோடு இருக்குல்ல, முடி இருக்கு இல்லையா, முடியோட வேர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜென்ரலி வந்து என்ன அப்படின்னா வேர் அப்படின்னா அடியில் இருக்கிறதுக்கு பேர் வேறு, நுனியில் இருக்கிறதுக்கு பேர் முடி. முடிசூடா மன்னன். சரிங்களா? ஆனால் ரெண்டுமே ஒரு இதில் இருக்கிறதுன்றது இதில் தான் இருக்குதா, நான் இதை கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க. என்ன ஒரு லாஜிக் பாருங்க இந்த சொசைட்டி. ஓகே, ரெண்டுமே இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்தில் வேறு தனியாக இருக்கும். அதை வேற பார்த்தோம்னா உச்சியை பார்க்க முடியாது, உச்சியை பார்த்தோம்னா வேற பார்க்க முடியாது. ஆனால்